ஓம் முருகா போற்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. சஷ்டி விரதம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்றுன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சஷ்டி விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சஷ்டி விரதம்ன்றது ஆண் பெண் யார் வேணாலுமே இருக்கலாம். எந்த ஒரு வேண்டுதலுக்கு வேணாலுமே இருக்கலாம். அது பெருசாக இருக்கலாம் வேண்டுதல், சின்னதாக இருக்கலாம். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் கடவுளுக்கு அது சின்ன விஷயம் தானே, தூசு தானே. அதனால என்ன விஷயம் வேணாலும் நீங்கள் கடவுள்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். எந்த ஒரு வேண்டுதலும் இந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது ஐதீகம். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினச்சி விரதம் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்தே ஆகும் அப்படின்றது இருக்குங்க. ஏன்னா என்னை சுற்றி பல பேருக்கு இது நடந்திருக்கு. வருஷம் சஷ்டி விரதம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதம் டிசம்பர் 6ஆம் தேதி, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை முருகருக்கு ஏற்ற நாள். இன்னொன்று, இது வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா அது 2ஆக கிடைக்கும். அதனால் இதை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சஷ்டி விரதம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோடய தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து எனக்கு என்ன தெரியுன்றதை நான் சொல்கிறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த விரதத்தில் மொத்தம் 8 டைப் ஆஃப் விரதம் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். நம்பர் 1 காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. நம்பர் 2, அது ஒன்றுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. நம்பர் 3 ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த நாள் ஃபுல்லாமே இருப்பாங்க. நம்பர் 4 வெறும் பால் மட்டுமே, அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பால் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. அப்புறம் நம்பர் 5 வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. நம்பர் 6 பால் பழம் 2மே சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. நம்பர் 7 இல்லைப்பா இது என்னால் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மத்தியானத்துலேருந்து சாப்பாடை கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு நேரம் மட்டும் விரதம் இருக்குவாங்க. அப்புறம் நம்பர் 8 3 நேரமும் நம்ம டிஃபன் மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. எய்தர் ஒரு தோசை, ஒரு இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க. இந்த 8 வகையான விரதங்களில் இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். இல்லைங்க இது எதுவுமே எங்களால் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, முருகரை எடுத்து மனசில் வச்சுக்கோங்க. அந்த பக்தியோடு ஒரு நாள் ஃபுல்லாக இருங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவடையும். இன்னொரு விஷயம், இந்த விரதம் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் திங்கிங்கோடு தான் அந்த நாள் ஃபுல்லாமே இருக்கணும். முருகரை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். எய்தர் முருகரோட ஸ்லோகம் ஏதாவது சொல்லுங்கள், முருகர் பாட்டு கேளுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி சொல்லுங்கள். இல்லை ஓம் சரவண பவ சொல்லுங்கள். வெளியில் வாயில் சொல்ல முடியல அப்படின்னாலுமே மனசில் சொல்லிக்கிட்டு இருங்க. அந்த ஒரு நாளில் யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, மற்றவங்கள பற்றி புரணை பேசக்கூடாது, மற்றவங்கள பற்றி குறை சொல்லக்கூடாது. இது எல்லாமே நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இது எதுவுமே அந்த ஒரு நாள் மட்டும் இருக்கவே கூடாது. சிலருக்கு ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்ததுனாலேயே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கும். சிலருக்கு அடுத்து இருக்க நிறைவேறிட்டு வரும். ஆனால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே உருவாக்கின அந்த முருகருக்கு நன்றி. கேட்டுட்டு இருந்த உங்களுக்கும் நன்றி. ஓம் முருகா போற்றி.